உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி சப்பாத்திக்கெலாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாஹி பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் சூடான உடனே ஒரு 10 முந்திரியும் 10 பாதாமும் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி வந்துட்டு லைட்டாக கோல்டன் கலராக மாறின உடனே ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டும் ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதமாக தான் வெங்காயம் இருக்கணும், தீஞ்சிடக்கூடாது. ஸோ கண்ணாடி பதமாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். அந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா மைய அரையணும். இப்போ நல்ல மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சர். இப்போ அதே பேன் நம்ம எதில் முந்திரி பாதாம் வளர்த்தோமோ அதே பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்ட பிறகு நல்லா ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் கலருக்காக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா பெரட்டி எடுத்துடலாம். மசாலா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி மசாலாவிலேருந்து பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தயிரை நல்லா பீட் பண்ணி தயிரை நல்லா சாஃப்டாக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் தயிரில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி தயிரும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் அந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த குழம்பை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம பன்னீரை கட் பண்ணி அந்த பன்னீர் க்யூப்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். கிரேவியை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கோங்க. பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துட்ட பிறகு திருப்பி கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், பன்னீர் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான ஷாஹி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடுங்க. ஷாஹி பன்னீர் கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பூரி நானுக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.